அண்ணே மைக்ல பேசிட்டுமாண்ணே. சரி. அண்ணே பத்திரிகையாளர் எங்கண்ணா இருக்கீங்க? நீங்களே கேள்வி கேட்பீங்களா? சரி அண்ணா எல்லாரும் உட்காருங்க. இது பத்திரிகையாளர் சந்திப்பு. யாரும் கை தட்டாதீங்க, செல்போனை கீழே வைங்க. நீங்க ரெக்கார்ட் பண்ணக்கூடாதுங்க. பத்திரிகையாளர் சந்திப்பு தலைவா, பத்திரிகையாளர் சந்திப்பு. யாரும் கை தட்டாதீங்க, அமைதியா உட்காருங்க. நம்முடைய அன்பார்ந்த அண்ணா, நீங்க எல்லாம் தொண்டர்கள்லாம் நவுந்துக்கலாம். மரியாதை வந்து பத்திரிகையாளர் கொடுங்க. அண்ணே தொண்டர்கள் எந்திரிச்சிட்டீங்கன்னா பத்திரிகையாளர் உட்காருவாங்க. ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி. எல்லா பத்திரிகையாளருக்கு இடம் கொடுங்க. எல்லா பத்திரிகையாளருக்கு சேர் கொடுங்க. ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே, ரொம்ப நன்றி அண்ணே. அண்ணா எல்லா பிரஸ் உட்காரல அண்ணே. ஃபுல் சேர் உங்களுக்கு தான். வாங்க, ஃபுல் சேர் உங்களுக்கு தான். அண்ணா இந்த சேர் எம்டியா இருந்தா ரிமூவ் பண்ணிக்கலாமா? சேர் ரிமூவ் பண்ணுமா? தேவையில்லையா? ஓகே அண்ணே. பிரஸ் வர்றாங்க, வெயிட் பண்ணுங்க. எம்டி இருந்தா பரவாயில்ல, விடுங்கண்ணே, பரவாயில்ல. பிரஸ் உட்காருவாங்க. எம்டி இருந்தா விடுங்க. பிரஸ் உட்கார வைங்கண்ணே. சரி எம்டி இருந்தா பரவாயில்ல, விடுங்க. அவங்க உட்காந்துருவாங்க, நிறைய பேர் இருக்காங்க. ஓகேவா? நம்முடைய பத்திரிகை சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். நீங்கள் அனைவருமே சரித்திர சாட்சியாக பார்த்தீர்கள். நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் 3வது முறையாக தொடர்ந்து நம்முடைய நாட்டினுடைய பிரதமராக பதவி பொறுப்பை எடுத்த பிறகு பணியாற்றிக் கொண்டு வருகின்றார். மந்திரிகள் 71 பேர் பிரதமர் அவரோடு சேர்ந்து அன்று பொறுப்பேற்றிருக்கின்றார்கள். குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் 8.5 கோடி தமிழ் சொந்தங்களுக்கு இணைப்பு பாலமாக நம்முடைய முன்னாள் மாநில தலைவர், இதற்கு முன்பு மோடிஜியினுடைய 2வது கேபினட்டிலும் அமைச்சராக இருந்து 3வது கேபினட்டிலும் தொடர்ந்து அமைச்சராக இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமாக இருக்கிறார். பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்திற்கு முதல் வருகை, நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைமை அலுவலகத்திற்கு அவருடைய முதல் வருகை என்று நம்முடைய தொண்டர்கள் எல்லாம் மிகுந்த உற்சாகத்தோடு விமான நிலையத்தில் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய அலுவலகத்தில் மிகுந்த உற்சாகத்தோடு வந்து தங்களுடைய அன்பை பரிமாறி இருக்கின்றார். எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. 2 முக்கியமான பொறுப்புகள், முக்கியமான துறைகள் நம்முடைய அமைச்சர் அண்ணன் முருகன் அவர்கள் கையில் இருக்கு. இன்ஃபர்மேஷன் அண்ட் பிராட்காஸ்டிங், இதற்கு முன்பு அவங்க அமைச்சராக இருந்தாங்க, மறுபடியும் கன்டினியூ பண்றாங்க. இன்னைக்கு பாராளுமன்ற துறையினுடைய அமைச்சராகவும் பொறுப்பேற்றிருக்கிறாங்க. புதிய பொறுப்பது. அதனால் எங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த பக்கம் 39 எம்பிக்கள் இருந்தாலும் கூட தமிழக மக்களுடைய ஆக்கப்பூர்வமான பிரச்சனைகளை எல்லாம் சொல்லி அதற்கு ஆக்கப்பூர்வமான தீர்வை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு மனிதராக அண்ணன் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தொடர்ந்து இருக்க போறாங்க. அது அடுத்த 5 ஆண்டு காலம் நீங்க பார்க்க போறீங்க. அதனால் இந்த நிகழ்வுக்கு வந்திருக்கக்கூடிய எல்லா பத்திரிகை நண்பர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அதே நேரத்தில் உங்களுடைய கேள்விகள் அதை நாங்கள் எடுக்கிறோம். ஆங்கில பத்திரிகையாளர் இருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஆடியோ வருதுன்னு தெரியல, பட் நாங்கள் இந்த மாதிரி பேசுறோம்னா பிக் பண்ணி தேங்க்யூ கேளுங்க. தமிழகத்திற்கும் கர்நாடகாவுக்கும் இருக்கக்கூடிய இந்த நதிநீர் பிரச்சனைகள், அங்க இருக்கக்கூடிய ஜல்சக்தி இணையமைச்சரா கர்நாடகா சார்ந்தவர் வந்திருக்காங்க. தமிழகத்திற்கு பெற வேண்டிய இந்த நீர் இதெல்லாம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய இடத்துல நீங்க பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு அதெல்லாம் சுமூகமான உடன்பாடு ஏற்படுவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளுங்க. உங்க கேள்வியே தப்பு. இந்த தேசம் ஒரே தேசம், ஒரே நாடு. நம்முடைய பிரதமர் அவர்கள் தான் ஏக் பாரத் சிரேஷ்ட பாரத்னா இந்த நாடு ஒரே நாடு. அதனால தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் எந்த நேரத்திலையுமே நாம் காம்ப்ரமைஸ் பண்ண போகிறதில்லை. நம்மளுடைய மாநில தலைவர் பல நேரங்களில் சொல்லியிருக்கிறோம். நாம் தமிழ்நாட்டிற்கு தேவையான தமிழ்நாட்டினுடைய உரிமையை நாம் அங்கே சரியான நேரத்தில் சொல்லி நம்ம நீட் தேர்வை பொறுத்தளவுக்கு உச்சநீதிமன்றத்தில் நேற்று ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கிறது. அந்த ஜட்ஜ்மெண்ட் படி அந்த மாணவர்களுக்கு அவர்களை இது பண்ண சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டிலிருந்து இன்றைக்கு நீட்டில் எவ்வளோ பேர் பாஸ் பண்ணி போகிறோம். இதுக்கு முன்னாடி சாதாரண மக்கள்லாம் நீட்டுக்கு போக முடியாமல், அந்த மருத்துவக் கல்லூரிக்கு போக முடியாமல் இருந்தார். ஆனால் இன்றைக்கு நீட் தேர்வு வந்த பிறகு மாணவர்கள் அதிக அளவில், குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து தான் இந்திய அளவில் அதிகமாக
பேர் தேர்ச்சி பெற்று போய் கொண்டிருக்கிறதை நாம் பார்த்துக் கொண்டோம். இன்னைக்கு தான் முதல் முறையாக வந்திருக்கிறோம். நம்மளுடைய பிரதமர் அவர்கள் 100 நாள் செயல் திட்டம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் அது வாங்கியிருக்கிறாங்க, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க. நீங்கள் ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோங்க, கடந்த 10 வருஷம் தமிழ்நாட்டுக்கு மட்டுமே 11 லட்சம் கோடி ரூபாய் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக நம்மளுடைய பிரதமர் அவர்கள் கொடுத்துருக்கிறார். தமிழ்நாட்டிலிருந்து எம்பிக்கள் கிடையாது, அப்பயும் கூட தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி, தமிழ்நாட்டினுடைய முன்னேற்றத்தை மட்டுமே கருத்தில் கொண்டு தமிழர்கள் மேல ஒரு அலாதி பிரியம் வைத்திருக்கின்ற பிரதமர் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு மட்டும் 11 லட்சம் கோடி ரூபாய் கொடுத்திருக்கிறார்கள். இந்த வளர்ச்சி இன்னும் தொடரும். கொரோனா காலகட்டத்தில் பத்திரிகையாளர்களுக்கும் இந்த மூத்த குடிமக்களுக்குமான அந்த ரயில்வே பாஸ் கட்டாச்சு. நம்மளுடைய துறையுடைய அமைச்சராக இருக்கீங்க, மீண்டும் பத்திரிகையாளர்களுக்கு அந்த ரயில்வே பாஸ் பெற்றுத் தருவதற்கான நடவடிக்கைகள் கொரோனா நேரத்தில் தான் நான் சொல்லக்கூடாது, ஒவ்வொரு பத்திரிகையாளர்களுடைய குடும்பம், அதாவது தவறி போனவங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நம்ம நிதி கொடுத்தோம். அதே போல் அவங்க ஏதாவது ஆக்சிடென்ட் ஏதாவது மாதிரி ஆனால் கூட அவர்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மருத்துவ செலவுக்கு தொடர்ந்து மத்திய அரசாங்கம் நம்முடைய பிரதமர் அவர்கள் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுடைய ரயில்வே பாஸ் சொல்லியிருக்கோம், ரயில்வே அமைச்சர்களுடைய கவனத்திற்கு நாங்கள் எடுத்துக்கோம். இது நான் பதில் சொல்ல முடியாதுங்க. இது பிரதமர் அவர்கள் எங்களை பொறுத்தவரை 71 அமைச்சர்கள் பிரதமரோடு இருக்காங்க. பிரதமரோட சேர்ந்து 72 பேர். இப்போ நம்முடைய ஆட்சியை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய குரலாக முருகனையா இருக்க போறாங்க. பிரதமர் தமிழகத்திற்கு வரும்பொழுது முருகனையா கூட இருக்க போறாங்க. அதனால் ஒரு கேபினெட் மந்திரியாக என்ன வேலை செய்ய வேண்டுமோ அதை முழுமையாக நம்முடைய அமைச்சர் முருகன் ஐயா அவர்கள் செய்வதை நீங்க பார்க்க போறீங்க. நம்பர் 1. இரண்டாவது, காங்கிரஸ் அரசுக்கும் நமக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. ஒரு கேபினெட் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட் சார்ஜ், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட், ஒரு ரொம்ப ரிஜிட்டான ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படிலாம் நம்முடைய அமைச்சர் வேலை இல்லைங்கண்ணா. பிரதமர் பேசும்பொழுது நீங்க பாக்குறீங்க, எல்லா அமைச்சரையும் சமமாகத்தான் பார்க்கறாங்க. அதான் நம்ம பிரதமருடைய கிரேட் குவாலிட்டி. எல்லா அமைச்சரும் சமமாக இந்தியாவை ஏதோ ஒரு பகுதியிலிருந்து ரெப்ரசென்ட் பண்றாங்க. அதனால் எங்களை பொறுத்தவரை கேபினெட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் இண்டிபெண்டன்ட், மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கறத நாங்க பார்க்க போறது கிடையாது. முருகன் ஐயா அவர்கள் 2 ஆண்டு காலம் இதற்கு முன்பு அமைச்சரா, 3 ஆண்டு காலம் 2021 ஜூலையிலிருந்து 2024 தேர்தலுக்கு முன்பு அவருடைய செயல்பாட்டை பார்த்திருக்கிறேன். 11 லட்சம் கோடி ரூபாய் ஒரு எம்பி அப்ப நம்முடைய கூட்டணி கட்சி சார்பாக இருந்தாங்க. 11 லட்சம் கோடி எத்தனை மாநிலங்களுக்கு 10 ஆண்டுகள்ல வந்திருக்கு நீங்க பாருங்க. சில மாநிலங்கள்ல 3 கேபினெட் மந்திரிகள் இருக்கலாம், இன்னைக்கும் சில மாநிலங்கள்ல 3 கேபினெட் மந்திரி இருக்கிறாங்க. ஆனால் தமிழகத்தை பொறுத்தவரை எப்பொழுதுமே கடந்த 3 ஆண்டு காலமாக அமைச்சர் முருகன் அவர்கள் இணைப்பு பாலமா இருந்திருக்கிறாங்க. அடுத்த 5 ஆண்டு காலம் இணைப்பு பாலமா இருக்க போறாங்க. ஆனால் எங்களுக்குள்ள இந்த வேற்றுமையை எப்பொழுதும் நாங்கள் பார்த்தது கிடையாது, பார்க்க போவதும் கிடையாது. கோயம்புத்தூர் தொகுதியை திமுக கைப்பற்றிருக்குன்னு சொல்லி கோயம்புத்தூர்ல ஒரு விடிவிழாவை பொலிசியாக பெருசா கொண்டாடுறதுக்கு திமுக முனைப்பு காட்டுது. இந்த சூழலை எப்படி பார்க்குறீங்க? நீங்க அங்க வேட்பாளராக இருந்தும் பாஜகவோட மாநில தலைவராக இருந்து அதை எப்படி பார்க்குறீங்க, உங்களோட பார்வை? ஆனா இது ஒண்ணுமே இல்ல. முதல்ல அவங்க ஜூன் 14ஆம் தேதி அதை கொண்டாட வேண்டும் என்று தீர்மானிச்சாங்க. ஜூன் 14ஆம் தேதி போஸ்டர்லாம் அடிச்சாங்க, மேடையெல்லாம் போட்டாங்க. அப்புறம் யாரோ போய் முதலமைச்சர் சொன்னாங்க, அண்ணே போன வருஷம் ஜூன் 14ஆம் தேதி தான் செந்தில் பாலாஜி அரெஸ்ட் பண்ணாங்க, அரெஸ்ட் பண்ணி 1 வருஷம் ஆயிரும், அதனால ஜூன் 14ஆம் தேதி நம்ம கொண்டாடினா வேற மாதிரி ஆகி போயிடும் சொன்னதுக்கு அப்புறம் முதலமைச்சர் அவர்கள் சரிப்பா 15ஆம் தேதி வைங்கன்னு. அப்படித்தான் நாங்க இருக்கக்கூடிய முப்பெரும் விழாவே கோயம்புத்தூர் நடந்துகிட்டு இருக்கு, நடக்க போகுது 15ஆம் தேதி. அதனால் எங்களை பொறுத்தவரை நீங்க பாக்குறீங்க, அதாவது இன்னைக்கு முதலமைச்சர் அங்க போலாம், இவங்க எல்லாம் போலாம், நாங்கள் முப்பெரும் விழா அங்க எடுக்க போறோம் அப்படின்னு ஆரம்பிச்ச சகுனமே பாத்தீங்கன்னா தவறான சகுனம். ஜூன் 14 இருந்து 15க்கு மாறி இருக்கு. கோயம்புத்தூர் நகரத்தினுடைய வளர்ச்சி, அந்த பகுதியினுடைய வளர்ச்சியை நசுக்குனதே திமுக தான். அதை நம்ம தொடர்ந்து பிரச்சாரத்துல பேசணும், ஆதாரப்பூர்வ அடிப்படையில பேசணும், மின்சார கட்டணத்திலிருந்து பல விஷயங்களை பேசணும். குறிப்பாக சிறுவாணி தண்ணிக்கு இன்னைக்கு பிரச்சனை இருக்கு. எலெக்ஷன் காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா சிறுவாணி தண்ணியே இல்லாம மக்கள் குடத்தை வச்சு ஆர்ப்பாட்டம் பண்ண வேண்டிய சூழ்நிலை. அதற்கு காரணம் திமுக. அந்த அணை கட்டுவதிலிருந்து ஏற்படக்கூடிய பிரச்சனை எல்லாம் நாம பேசணும். அதனால கோயம்புத்தூர் மக்களுக்கு தெரியும், கோயம்புத்தூருடைய வளர்ச்சிக்கு எதிராக திமுக இருந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியும் இன்னைக்கு ஏடிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் கம்மியான வாக்கு வங்கி இருந்தனால இன்னைக்கு திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. அதனால இந்த வெற்றி என்பது திமுகவுக்கு நிரந்தரம் கிடையாது. 2026 சட்டமன்றத்தில் பாப்பீங்க, பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கூட்டணி
கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 காரும் நாங்கள் அதை மக்களிடம் கைப்பற்றுவோம், அன்போடு அதை கைப்பற்றுவோம், மக்கள் எங்களுக்கு அதை கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அதுவரை அவங்க அந்த விழாலாம் எடுத்துக்கலாம். அது வந்து ஒரு தற்காலிக கொண்டாட்டமாகத்தான் நான் பார்க்கின்றேன். விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் என்பது எப்போதுமே தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி தொடர்ச்சியாக வெற்றி பெற்றுட்டே இருக்கும். இடைத்தேர்தலாம் விக்கிரவாண்டியோட இடைத்தேர்தலில் பாஜகவோட கூட்டணியில் பாமக நிற்கிறாங்க. எப்படி இருக்கும் வெற்றி வாய்ப்பு நீங்க கருதுறீங்க? ஆனா எங்களை பொறுத்தவரை இது ஈரோட்டில் நடந்த இடைத்தேர்தல் போல் இருக்கக்கூடாது என்பது எங்களுடைய வேண்டுகோள். தேர்தல் ஆணையத்துக்கும் கூட ஈரோடு இடைத்தேர்தல் என்பது ஜனநாயகத்தை வந்து படுகொலியில தள்ளி ஒரு தேர்தல். பட்டி அடைத்து ஒரு அமைச்சரும் ஒரு தெருவு எடுத்துக்கிட்டு அது மக்களை வந்து விலைக்கு வாங்கி ஆட்டுப்பட்டியை போல் அந்த தேர்தல் நடந்துச்சு. எங்களுக்கு நிச்சயமாக தேர்தல் நடந்த விதம் எங்களுக்கு நிச்சயமாக அது நம்பிக்கை அளிக்கவில்லை. இந்த முறை நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில முக்கிய அங்கமாக இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி அவர்கள் அங்கே நிற்கின்றார்கள். நாங்கள் எல்லோரும் ஒருமனதாக ஆதரவு கொடுத்து களத்தில் நிற்கப் போகின்றோம், போராடப் போகின்றோம். அதனால் தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக இந்த தேர்தல் நடத்தணும். தமிழ்நாட்டில் வந்து பை எலெக்ஷனாவே பணம் ஆறாக போகும் என்பதை குறிப்பாக விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அது பொய்யாக்க வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை. அதனால் எலெக்ஷன் கமிஷன் குறிப்பாக மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையம், ஏன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இது முழுவதுமாக மாநில தேர்தல் ஆணையம் நடத்துறது. அதே கலெக்டர் இருப்பாங்க, அதே எஸ்பி இருப்பாங்க. இதை நேர்மையாக நடத்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம், எண்ணம். அதனால பொறுத்திருந்து பார்ப்பங்கண்ணா. ஆனா ஒரு தேர்தலுமே வெற்றிக்காக நாங்கள் போகக்கூடிய தேர்தல் தான். இதற்கு முன்பு பாட்டாளி மக்கள் கட்சி அங்க நல்ல ஓட்டு வாங்கியிருக்கிறாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல் எங்கள் கூட்டணியும் நல்ல வாக்கு வாங்கியிருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா எல்லா தலைவர்களும் சேர்ந்து எடுத்த முடிவு. நீங்க அந்த அறிக்கையை படிச்சீங்களான்னு தெரியல நண்பர் அவர். எல்லா தலைவர்களும் ஒன்றாக பேசி இந்த கூட்டணி எவ்வளவு பலமா இருக்கு அப்படிங்கறது அந்த தேர்தல் அறிக்கையிலே நீங்க பார்த்திருப்பீங்க. எல்லா தலைவர்களும் பேசி எல்லா தலைவர்களும் முடிவு செய்து கடைசியாக எங்களுடைய தேசிய தலைவர் திரு ஜே பி நட்டாஜி அவர்களிடம், உள்துறை அமைச்சர் அமித்ஷாஜி அவர்களிடம் தொலைபேசியில் இன்று காலை பேசி அதன் பிறகு பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஒரு மனதாக முடிவு செய்து அவங்க நிற்கிறாங்க. இந்த கூட்டணி வருகின்ற காலத்துல இன்னும் பெரிதாவதற்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் எப்படி இந்த கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சியை நாங்கள் முன்னிறுத்தி இருக்கின்றோம் என்பதே உங்களுக்கு ஒரு அரசியல் இலக்கணம். அதனால் நிச்சயமாக வெற்றி பெறுவோம் என்கின்ற நம்பிக்கை இருக்கு. காரணம் பல காரணங்கள். இப்ப 40 ஜெயிச்சிருக்கலாம். அதே இது வந்து இடைத்தேர்தல் பிரதிபலிக்குமா? ஒத்துக்கிறேன். இடைத்தேர்தல் 86% இந்தியால ஆளுங்கட்சி தான் ஜெயிச்சிருக்காங்க. சரித்திரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 86% ஆளுங்கட்சிக்கு சாதகமா இருக்கு. ஆனா எப்பொழுதுமே அரசியல்ல மாற்றம் எப்பொழுது வேண்டுமானாலும் நடக்கலாம். அதனால் நாங்கள் நம்பிக்கையோடு போராட போகின்றோம். அதான் நான் சொன்னேங்கண்ணா. அதான் நான் சொன்னேன். மூத்த பத்திரிகை உங்களுக்கு தெரியாது இல்ல, அமைச்சர்கள் எடுத்து இந்த பொறுப்பு நீங்க செலவு பண்ணுங்க, இதை பண்ணுங்க. இதான் இடைத்தேர்தல் எப்பொழுதுமே நடக்கக்கூடிய ஆளும் கட்சியினுடைய யுக்தி. பணத்தை செலவு பண்ணக்கூடிய அமைச்சர்களை போட்டு தெருவா நீங்க எடுத்துக்க. ஈரோடு பை எலெக்ஷன் நீங்க பாத்தீங்க, நாங்களும் பார்த்தோம். எங்களை பொறுத்தவரை மக்களை நம்பி செல்லுகின்றோம். மக்கள் நிச்சயமாக நல்ல முடிவு கொடுப்பார்கள். இன்னைக்கு தமிழக மக்களுடைய இயக்க நிலையை விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரதிபலிக்கும் என்கின்ற முழு நம்பிக்கை இருக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி நின்றாலும் அங்கே பாரதிய ஜனதா கட்சி நிற்பதாகத்தான் எங்கள் வேலை இருக்கும். எங்க கட்சியில் நிறைய பேர் ஆசைப்பட்டாங்க, மூத்த தலைவர்கள் இருக்காங்க, நிற்க வேண்டும் என்று. அவங்களையும் நம்ம சமாதானப்படுத்தியிருக்கோம். பாட்டாளி மக்கள் கட்சி நிற்கணும், அது கூட்டணியினுடைய தர்மம், பேசி முடிவெடுத்திருக்கோம்னு. நீங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேர்தல் பணிக்குழு பார்ப்பீங்க. கூட்டணி கட்சி நின்றாலும் பாரதிய ஜனதா கட்சி தனியாக ஒரு தேர்தல் பணிக்குழு போட்டு முழுமையாக இந்த கூட்டணி கட்சியினுடைய வெற்றிக்காக நாங்கள் பாடுபட போகின்றோம். அப்படி இல்லைங்கன்னா நிச்சயமா அப்படி இல்லை. பாட்டாளி மக்கள் கட்சி பல முறை அங்க நின்றுக்கிறாங்க. பாரதிய ஜனதா கட்சி நாங்களும் வேறு வேறு காலகட்டத்தில் நின்றுருக்கோம். ஒரு கூட்டணியாக நிற்கும் பொழுது ஈகோக்கு இடம் இல்லைங்கன்னா முழுவதுமாக இணைந்து ஒருத்தரோட நிக்கணும் அப்படிங்கிறது. அது இந்த கூட்டணி பாத்தீங்கன்னா திமுக போன்று 10 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் அந்த கூட்டணி இல்லை. முதல் எலெக்ஷனை நாங்க சந்தித்திருப்பது 2024. இந்த கூட்டணியத்தை கண்ணியமாக இதை காப்பாற்றி 2026 வரை இதை மேம்படுத்த வேண்டிய பொறுப்பு எல்லா தலைவர்களுக்கும் இருக்கு. அதனால் இந்த முறை பாட்டாளி மக்கள் கட்சி நிற்க வேண்டும் என்று ஏகமனதாக அனைவரும் சேர்ந்து முடிவெடுத்திருக்கின்றோம். வருகின்ற காலத்தில் ஒரு டெமோக்ராட்டிக் ஸ்பிரிட், ஒரு ஜனநாயக மரபுல இந்த தேசிய ஜனநாயக கூட்டணி தமிழ்நாட்டில் செயல்படுங்க. எது இல்ல, நீங்க காலையில இருந்து செய்தி நிறைய போடுறீங்கன்னா மோடிஜி அவர்கள் தமிழகத்திற்கு வர்றாங்கன்னு. இதை அதிகாரப்பூர்வமாக ஒரு கட்சியின் சார்பாக நான் அறிவித்தால் சரியாக இருக்காது. நாளைக்கு உங்களுக்கு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வரும். 2024 ஜனவரி 2ஆம் தேதி முதல் விசிட் தமிழ்நாட்டுக்கு. அதே போல கேபினெட் இப்பதான் செட்டில் ஆயிருக்கு. மோடிஜி அவர்கள் G7 மாநாடு இட்டலி போயிட்டு வர்றாங்க. வந்த பிறகு உள்நாட்டுக்குள்ள நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வும் நம்ம ஊருக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு.
அதிகாரப்பூர்வமா மாநில அரசு சொல்லுவாங்க, அதால் முறை. கட்சியின் சார்பாக நாங்க சொன்னது தவறா போயிரும். அதனால் நாங்கள் மிகுந்த சந்தோஷத்தோடு இருக்கின்றோம். வெகு விரைவில் பாரத பிரதமர் மோடி அவருடைய வருகை தமிழ்நாட்டுக்கு இருக்கும் என்பதிலே பெரும் மகிழ்ச்சியோடு காத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்க பாருங்க நீங்க பாருங்க, மம்தா பானர்ஜி அம்மா அவர்கள், நான் லைட் ஆஃப் பண்ணிக்கிறேன், குறிப்பாக மோடிஜி அவர்கள் பதவி இருக்கிற நாளைக்கு நான் லைட் ஆஃப் பண்ணி இது இருண்டு போனதை நான் காட்ட போறேன், இவர்கள் ஜனநாயக முறையிலே தேர்தலை வெல்லவில்லை அப்படின்னு மம்தா பானர்ஜி அவங்க ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்க. நீங்க பாத்தீங்க, நாங்க எல்லாரும் பார்த்தோம். ஆனா அதே இடத்துல காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் நம்முடைய மோடி ஐயாவுடைய பதவியேற்பு விழா, முருகன் ஐயாவுடைய பதவியேற்பு விழாவுக்கு மல்லிகார்ஜுன கார்கே அவங்க அந்த பதவியேற்பு விழாவுக்கு வந்தாங்க. இந்தியாவுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அண்டை நாடுகள் எல்லா தலைவர்களும் வந்தாங்க. ஏன் நீங்க எல்லாம் சொல்றீங்களே, பாருங்க நமக்கு இந்த நாட்டோட பிரச்சனை இருக்கு, மாலடீவ்ஸோட பிரச்சனை இருக்கு, அந்த நாட்டினுடைய அதிபர் உட்பட எல்லா தலைவர்களும் வந்து கலந்து கொண்ட அற்புதமான ஜனநாயக நிகழ்வு. அதனால் நிச்சயமாக 5 ஆண்டுகள் நம்முடைய கூட்டணி வலிமையாக இருக்கும். 5 ஆண்டுகள் மோடி அவர்கள் பிரதமராக இன்னும் பலமாக இருப்பார்கள். நீங்க பிரதமர் அதே 100 டே பிளான் அமைச்சர் சொன்னாங்க, தேர்தலுக்கு முன்பு 100 டே பிளான் சொன்னோம், இன்னைக்கு 100 டே பிளான். அதே வேகத்தோடு இருக்கின்றோம். எங்களுடைய வேகம் எங்கேயும் குறையவில்லை. காரணம், நாட்டு மக்களுடைய வளர்ச்சிக்காக மோடிஜி 3.0 கேபினெட் நமக்காக பணியாற்ற போது. கடைசி கேள்வி எடுத்துக்கலாமா? அதெல்லாம் ஒரு இஷ்யூ இல்லைங்கண்ணா. தமிழிசை அக்கா கட்சியினுடைய மூத்த தலைவர், பெரிய தலைவர், 5 ஆண்டு காலம் கட்சியினுடைய மாநில தலைவரா கடுமையா போராடினாங்க. உங்களுக்கு தெரியும் அப்ப சூழல் எப்படி இருந்துச்சு. அதன் பிறகு ஒரு மாநிலம் அல்ல, 2 மாநிலத்தினுடைய ஆளுநர் அவர்கள் தனிப்பட்ட அவங்களே ரெக்வெஸ்ட் பண்ணி, நான் தேர்தலிலே போட்டியிட வேண்டும், தமிழக பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சிக்கு பாடுபட வேண்டும், மக்களுக்காக சேவை செய்ய வேண்டும் என்று அவங்களே ரெக்வெஸ்ட் பண்ணி அனுமதி பெற்று அவருடைய ராஜினாமா என்பது குடியரசுத் தலைவரால் அங்கீகாரம் செய்யப்பட்டு திரும்ப வந்து கட்சியில சீட் கொடுத்து சவுத் சேனல் நின்றார். அதனால் தமிழிசை அக்காவுடைய உயரம் இந்த கட்சியிலே மிகப்பெரிய உயரம். நீங்க மேடையில போறாங்க, ஏதோ 2 கான்வர்சேஷனை பாக்குறீங்கன்னா அதை மீடியா நண்பர் யாரோ கேப்சர் பண்றாங்க, அந்த வீடியோவை பார்க்கிறோம், இன்டர்பிரேஷன் பல பேர் பல இன்டர்பிரேஷன் கொடுக்கிறாங்க. நம்முடைய கட்சியை பொறுத்தவரை இது ஒரு குடும்பம். அமித்ஷாஜி அவர்களை பொறுத்தவரை எல்லோரையும் குடும்பமாகத்தான் பார்ப்பாங்க. இதுல யாருமே ஏற்றம் இறக்கமாக நம்முடைய கட்சியில யாரும் பார்க்க போவது கிடையாது. அதனால்தான் தமிழிசை அக்கா அவர்களை இன்று இல்லத்திற்கு சென்று நான் சந்தித்து விட்டு வந்தேன். இந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கியமான தலைவராக இருந்தார், இருந்து கொண்டிருக்கின்றார், இருக்க போகின்றார். அதனால் அதுல வந்து யூகத்துக்கு எந்த விதமான வேலையும் அதுல இல்லைங்க. அது பாசம். அமித்ஷாஜியினுடைய பேச்சு அது பாசம் தான். எங்ககிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க, எல்லாத்துக்கிட்ட பேசினாலும் அப்படித்தான் பேசுவாங்க. அமித்ஷாஜியை பொறுத்தவரை அது பாசம் மட்டும்தானே தவிர எங்கேயுமே கண்டிக்க மாட்டாங்க. காரணம், அவரும் இந்த கட்சியினுடைய காரியகர்த்தா. அது பிரதமராக இருந்தாலும் எங்கிட்ட சொல்றது, எங்க பொறுப்பை பார்க்காதீங்க, நாங்களும் காரியகர்த்தா, ஓப்பனா பேசுங்க, ஃப்ரீயா பேசுங்க. நம்முடைய கட்சி மீட்டிங் எல்லாமே ரொம்ப ஓப்பனா ஃப்ரீயா இருக்கக்கூடிய மீட்டிங். இங்க வந்து பெரியவங்க சின்னவங்க நாம ஒரு விஷயத்த பேசாம இருக்கணும், பயந்து போய் இருக்கணும், கை கட்டி நிக்கணும், அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கலாச்சாரமே இல்லைங்க. அமித்ஷாஜி அவர்களுடைய பேச்சு என்பது ஒரு அன்பு, ஒரு அரவணைப்பு. அது தமிழிசை அக்கா அவர்களும் அமித்ஷாஜிட்ட அன்போடு அரவணைப்போட தான் பேசுறாங்க. இதை இன்டர்பிரேஷன் பண்றதுல இதுல எந்த விதமான பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்கண்ணா. அண்ணா அண்ணா எங்களுக்கு தெரியலீங்கண்ணா. பிரதமருடைய நேரம் முதல்ல, அதுக்கப்புறம் காவல்துறையினுடைய அனுமதி 2வது, பிரதமருடைய நிகழ்ச்சி எங்க வைக்கிறாங்க 3வது, இதை வைத்து தான் நேரம் எடுக்கணும். பிரதமரை பொறுத்தவரை நிகழ்ச்சி காலையா மாலையா தெரியாது, அடுத்து எங்க போறாங்க தெரியாது, எங்கிருந்து வர்றாங்க தெரியாது. அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு வரட்டும், உங்கள்கிட்ட பேசுறோம். பத்திரிகை நண்பர்களுக்கு மிக்க நன்றி, வணக்கம்.